அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க. யாருடைய வாழ்க்கையில் கடன் பிரச்சனை இருக்குதோ அவங்கெல்லாம் சீக்கிரம் கடனை அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வதற்கும், அதே போல் பணம் சேமிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன், எனக்கு பணம் ஏதாவது ஒரு வழியில் வந்துகிட்டே இருக்கணும், நான் அதன் மூலமாக சேமிச்சுக்கிட்டே இருக்கணும், டெபாசிட் பண்ணணும், ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். சரி, அது என்ன, எப்படி செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பிப்ரவரி மாதத்திற்குண்டான அபிஜித் நட்சத்திரம் இந்த முறை நமக்கு ஒரு ஸ்பெஷலான நாள்லேயே வருதுங்க. அற்புதமான பலன் தரக்கூடியதாக தான் இந்த முறையும் நமக்கு அமைஞ்சிருக்குது. அதுக்கு ஒரு விசேஷ இலை தேவைப்படுது. அந்த இலையை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் முன்கூட்டியே வீடியோ போட்டிருக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சு வச்சுட்டு அந்த இலையை அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைக்கி நமக்கு பிப்ரவரி மாதத்தின் 10ஆம் தேதி, தை மாதத்தின் 27ஆம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமானுடைய வழிபாட்டுக்கும் அவங்கள அதிபதியாக கொண்ட செவ்வாய் பகவானுடைய வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் இது தை மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை, கடைசி செவ்வாய்க்கிழமை. ஒவ்வொரு தை செவ்வாய் என்றும் தை வெள்ளி என்றும் பிரத்யேக பதிவுகள் நம்ம சேனலில் போடுறது வழக்கம். அதன்படி இது தை மாதத்தின் கடைசி செவ்வாய்க்குண்டான ஒரு பதிவு அப்படின்னு சொல்லலாம். இந்த தை செவ்வாயானது நமக்கு சில விசேஷமான சேர்க்கைகளோடு தான் அமைஞ்சிருக்குது. என்னென்ன சேர்க்கை அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி 9/9 அப்படிங்கிற அற்புதமான எண் சேர்க்கை அமைஞ்சிருக்குது. பொதுவாக இந்த எண் சேர்க்கை இருக்கக்கூடிய நாளில் நம்ம வழிபாடு செஞ்சாலும் பரிகாரங்கள் செஞ்சாலும் கண்டிப்பாக நமக்கு நல்ல பலனை கொடுக்கும். இது ஒரு முழுமையாக பர்ஃபெக்ஷனை குறிக்கும் அப்படின்னே சொல்லலாம். அந்த சேர்க்கை எப்படி வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி தேதியானது தை மாதத்தில் 27. இதனுடைய கூட்டுத்தொகை 2 + 7ங்கும்போது நமக்கு 9 அப்படின்னு கிடைக்குது. அடுத்து இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நாளாக இருக்குது. செவ்வாய் பகவானுக்கு உரிய எண்ணுன்னு பார்க்கும்போது 9. இது ஆட்டோமேட்டிக்காகவே ஆக்டிவேட் ஆயிரும். இப்படி அந்தந்த கிரகத்துக்கு உரிய எண்ணானது அந்த கிழமையிலேயே வரதே ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த சிறப்பு இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, 10/10 அப்படிங்கிற சேர்க்கை அமைஞ்சிருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஆங்கில தேதி 10. அதே போல் இந்த வருஷம் பாருங்கள் 2026. இதனுடைய கூட்டுத்தொகை 2 + 2 4, 4 + 6ங்கும்போது 10ன்னு அமைஞ்சிருக்குது. இதுவுமே நமக்கு ஒரு சிறப்பு. அப்போ 9/9 சேர்க்கை 1010 அப்படிங்கிற சேர்க்கையும் அமைஞ்சிருக்குது. இந்த அற்புதமான நாளில் நான் உங்களுக்கு 2 சூப்பர்வான நேரம் சொல்கிறேன். அந்த 2 நேரத்துக்குள்ளார நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்கனாலும் சரி, அல்லது பணம் சேமிக்கணும்னு நினச்சாலும் சரி, இந்த ஒரு விஷயத்த செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களை தேடி பெருமளவு பணம் வரும். அதை வச்சு நீங்கள் கடனையும் அடைச்சிடலாம், பணத்தையும் சேமிக்க தொடங்கிடலாம். இந்த ஒரு மெத்தடை செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம். பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம், பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம், அசைவம் சாப்பிட்ருந்தாலும் செய்யலாம். அதே போல் எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் தாராளமாக இதை செய்யலாம். இதுக்கு எந்த நேரம் பெஸ்ட்டான நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மதியம் நமக்கு 1 to 2 செவ்வாய் வரை வருது அந்த நேரம். அதை தவற விட்டவங்க இரவு 8 to 9 மணிக்கு வரக்கூடிய செவ்வாய் வரை இந்த 2 நேரத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த 2ல் ஏதாவது ஒரு நேரத்தில் நான் சொன்னதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாவே போதும். என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கோடும் இல்லாத பியூரான அன்ரூல்டு ஒயிட் ஷீட் ஒன்று எடுத்துக்கோங்க. உள்ளங்கை அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கூட போதும். இதில் எழுதுவதற்கு பச்சை நிறம் அல்லது சிவப்பு நிறம், ரெட் கலர் அல்லது க்ரீன் கலர் லிங்க் வர மாதிரி பேனா, ஸ்கெட்ச் பென்சிலை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அடுத்து ஒரே ஒரு 10 ரூபா நோட்டு எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக 10 ரூபா நோட்டு தான் நம்ம பயன்படுத்தணும். சரிங்களா? அது கொஞ்சம் கசங்கி இருந்தாலும் பரவாயில்ல, அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீட்டாக உங்கள் விரலால் அப்படியே தேய்ச்சி விடுங்க. சுருக்கமெல்லாம் போகிற மாதிரி சும்மா அப்படியே தேய்ச்சி விடுங்க. எப்போவுமே ரூபாய் நோட்டை எடுத்த உடனேயுமே அதை நம்ம விரித்து அதில் எழுதியிருக்கக்கூடிய அந்த எழுத்துக்களாகட்டும், அந்த சீரியல் நம்பர் இருக்குது இல்லையா, அதையாகட்டும், அந்த ரூபாயினுடைய மதிப்பு 10 ரூபான்னு போட்டிருக்குல்ல, அதையும் நம்ம படிக்கிறதுங்கிறது அவசியம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 சைடுமே நீங்கள் அப்படியே ஒரு முறை பாருங்கள், படிங்க. அதன் பிறகு உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டில் இந்த காசை வச்சுட்டு ரைட் ஹேண்டால் மூடிக்கிட்டு மெதுவாக அதை ரப் பண்ணுங்கள். கிழிஞ்சிடக்கூடாது, மெதுவாக ரப் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய ஸ்பரிசத்தை இந்த காசானது உணரணும். அதனால் இதை மெதுவாக பண்ணுங்கள். சரிங்களா? இந்த மாதிரி பண்ணிவிடுங்க. அடுத்தது ஒரு நூல் எடுத்துக்கோங்க. சிவப்போ வெள்ளையோ மஞ்சளோ ஏதாவது ஒரு நூல் எடுத்துக்கோங்க. இவ்வளவுதான். இப்போ இதெல்லாம் எடுத்தாச்சு இல்லையா? அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க.
யாரு கூடவும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இப்போ நான் செய்யக்கூடிய இந்த மெத்தடு எனக்கு உதவும். இதன் மூலமாக நான் பணத்தை பல மடங்கு ஈர்ப்பேன். அதே போல் என்னுடைய கடன் பிரச்சனையும் நான் தீர்த்துடுவேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வாங்க. அதன் பிறகு வடக்கு திசை நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்க இல்லையா பேப்பர், இந்த பேப்பரில் 9 முறை நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை நீங்கள் எழுதுங்க. ஏன்னா இந்த 9ங்கிற எண் இன்றைக்கி அதிக லெவலில் அணைஞ்சு விட்டப்பட்டதாக இருக்கும். அதனால் இந்த எண்ணிக்கையில் நம்ம எழுதுறது அவசியம். நீங்கள் கேபிட்டல்லையும் எழுதலாம், ஸ்மால்லையும் எழுதலாம். நீங்கள் எழுத வேண்டிய அந்த ஒரு வரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ லவ் மணி, மணி லவ்ஸ் மீ. ஐ லவ் மணி, மணி லவ்ஸ் மீ. ஐ லவ் மணி, மணி லவ்ஸ் மீ. இதுதான். இதை நீங்கள் எழுதுங்க. ஒவ்வொரு முறை எழுதும் போதும் நீங்கள் சொல்லிக்கிட்டே எழுதுங்க. 9 முறை எழுதுகிறோம், 9 முறையும் நம்ம சொல்லிக்கிட்டே எழுதுகிறோம். சரிங்களா? இந்த மாதிரி எழுதிக்கோங்க. இந்த ரூபாய் நோட்டை உங்கள் முன்னாடி வச்சுக்கோங்க. இதையுமே பார்த்திங்கன்னா நீல வாக்கில் வைங்க. கிடைமட்டமாக, அதாவது படுக்க வச்ச மாதிரி வைக்காமல் நீல வாக்கில், இப்போ ஸ்க்ரீனில் காட்டும் பாருங்கள், இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ இதை உங்களை பார்த்துட்டு வர மாதிரி அப்படியே சுருட்டிட்டு வாங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு போகிறீங்க, அங்கே ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு இலையை எப்படி நம்ம பக்கம் பார்த்த மாதிரி சுருட்டுவோம், அந்த மாதிரி தான் நம்ம இதையும் சுருட்டிட்டு வரணும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சுருட்டிட்டு வாங்க. சுருட்டுன இந்த காசை அந்த பேப்பரில் ஐ லவ் மணி, மணி லவ்ஸ் மீன் எழுதுன்னு இல்லையா, அதுக்குள்ளே வச்சு மறுபடியும் சுருட்டிக்கோங்க. நல்லா இதை நூல் போட்டு கட்டிக்கோங்க. கட்டிட்டு இதில் 9 முடிச்சு போடுங்க. இந்த 9 முடிச்சு போடும்போதும் நீங்கள் அந்த எழுதுனீங்க பாருங்கள், அதையவே சொல்லுங்கள். ஐ லவ் மணி, மணி லவ்ஸ் மீ. அப்படி சொல்லிக்கிட்டே பொறுமையாக 9 முடிச்சு போடுங்க. இப்போ 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் இந்த சுருட்டி வச்ச இல்லையா, இதை வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்கள்கிட்ட நிறைய பணம் இருக்குது, உங்களுடைய பண கஷ்டம் எல்லாம் நீங்கிடுச்சு, கடனெல்லாம் அடைச்சிட்டிங்க, நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்குறீங்க. இந்த மாதிரிலாம் இமேஜினேஷன் பண்ணுங்கள். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் சொன்ன அந்த 1 மணி நேரத்துக்குள்ளாரியே, அதாவது ஒன்றா மதியம் 1 to 2 அல்லது இரவு 8 to 9, இந்த 2 நேரத்துக்குள்ளார தான் நீங்கள் பண்ணணும். அடுத்து இதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய வீட்டில் துவரம்பருப்பு போட்டு வச்சுருப்பீங்க இல்லையா டப்பா, அந்த டப்பாக்குள்ளே நீங்கள் சொருகி வச்சுருங்க. அப்படியே இது சேஃபாக அப்படியே இருக்கட்டும். இப்போது மேலே பருப்பெல்லாம் போட்டு கவர் பண்ணி விட்ருங்க. பருப்பு குறைய நீங்கள் மேலே ஆட் பண்ணிக்கிட்டே வரலாம். துவரம்பருப்பு செவ்வாய் பகவானுக்கு உரிய ஒரு தானியம், லக்ஷ்மி கடாட்சம் பொருந்தியது. இதில் நம்ம காசை சேமிக்க ஆரம்பித்தோம் அப்படிங்கும்போது பல மடங்கு பெருகும். அதே போல் சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க இதில் காசை வைக்கும்போது சீக்கிரமாக வீடு வாங்குவதற்கான யோகம் கிடைக்கும். அதே போல் கடன் பிரச்சனை நீங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சீக்கிரம் கடன் அடைப்பதற்கான பாக்கியம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். இதை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. எப்போது டப்பா க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சமயத்தில் இதை எடுத்துகிட்டு மறுபடியும் அந்த டப்பாவை க்ளீன் பண்ணிட்டு துவரம்பருப்புக்குள்ளே மறுபடியும் இதை போட்டு வச்சுருங்க. எப்போதுமே இது அங்கேயே இருக்கட்டும். ஐ லவ் மணி, மணி லவ்ஸ் மீன் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, இதை ஒரு நாளைக்கு எவ்வளவு முறை உங்களால் சொல்ல முடியுமோ அவ்வளவு முறை தினந்தோறுமே நீங்கள் சொல்கிறது இன்னும் உங்களுக்கு கூடுதல் பலனை கொடுக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடு தான் மணி அட்ராக்ஷன் மெத்தடு. இதுக்கு முன்னாடி இதை நான் சொல்லி நிறைய பேர் பலனடைஞ்சிருக்கிறாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டிருந்தேன். இன்றைக்கி இது உங்களுக்கு சொல்லணும்னு இந்த பிரபஞ்சம் எனக்கு சொல்லிச்சு, அதனால் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அனைவரும் செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.